ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் மோனிகா பேசுகிறேன். ஸோ இது வந்து என்னென்னா, ஏகப்பட்ட பேர் மோனிகா நீ நியூ லைஃப் கட்சிலேருந்து பிள்ளைங்களை மறந்துட்ட, பிள்ளைங்களை வெறுத்துட்ட, பிள்ளைங்களை ஒதுக்கிட்ட, பிள்ளைங்களுக்காக வாழுவேன்னு, பிள்ளைங்க தான் லைஃப்ன்னு நான் இப்போயும் சொல்கிறேன். என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் என் அம்மா, என் 2 பசங்க என் கைக்குள்ளே தான் இருப்பாங்க. அவங்க 3 பேர் இல்லைன்னா என் லைஃபே கிடையாது. நான் ஏன் பசங்களை அதிகமாக வீடியோஸில் போடல அப்படின்னா, என்னோடய பர்சனல் ரீசன் நிறைய இருக்குது. என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ரீசன் தெரியும். அண்ட் வந்து இந்த விலாக் வந்து நான் எப்போயும் எடுத்தது. நான் லாஸ்ட்டாக இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டிருப்பேன் அந்த ரீல்ஸ் பண்ணி. அன்றைக்கி தான் நான் இந்த விலாக் எடுத்தேன். நான் போடவே கூடாது அப்படின்னு நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த விலாக் மட்டும் இல்லை, இன்னும் 5 விலாக் இருக்குது என் பசங்க கூட நான் வெளியில் போன விலாக்ஸ். சரி, ஓகே, நம்ம போடக்கூடாது, நம்ம பசங்களை அதிகமாக சோஷியல் மீடியாவில் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு குறிக்கோள் எடுத்து வச்சுருந்தேன். எல்லாருமே வந்து ரிப்பீட்டடாக இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து இதே கேட்டதுனால நான் இந்த விலாகை நான் போடுறேன். நான் என் பசங்க, எங்கள் அம்மா ஜாலியாக, அக்கா பொண்ணு ஜாலியாக பீச்சுக்கு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பஜ்ஜி, ஐஸு, அது இது, அதுக்கப்புறம் பட்டினப்பாக்கமில் நான் போயிட்டு ஃபுட்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் போய் சாப்பிட்டோம். ஏன்னா அம்மா இங்கேருந்து பட்டினப்பாக்கம் வரைக்கும் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, நாங்கள் ரேப்பிட்டோவில் போனதுனால. ஸோ அதனால் அங்கே வந்து நான் மட்டும் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ இதுதான் மக்களே, இதுதான் லைஃப். நான் வந்து பசங்களை காட்ட மாட்டேன், கோச்சுக்காதீங்க. இப்போ அடுத்தடுத்து விலாக் நான் பசங்களை காலையிலே எழுந்ததுலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன். ஏன்னா எல்லோரும் வந்து சடனாக வந்து இந்த 10 செகண்ட் 5 செகண்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு தப்பாக எடை போட்டுடுறீங்க. ஸோ அதை நான் காட்டுறேன். நான் தான் பசங்களை ஸ்கூல் கூப்பிட்டு போவேன், நான் தான் கூப்பிட்டு வருவேன், நான் தான் டியூஷன்லேயும் விடுவேன், நான் கடைக்கு கூப்பிட்டு போவேன், என் பசங்க கூட பார்க்கு அங்கே இங்கேன்னு நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரியும் நான் என்னோடய ஒர்க்கையும் நான் டேலி பண்ணிப்பேன். டியூட்டிக்கு ஏற்ற மாதிரி என் பசங்களை நான் கேர் பண்ணிப்பேன். அண்ட் டியூட்டி டைமிங் முடிச்சுட்டு வரும்போது சும்மா ரேண்டமாக அங்கங்கே ஒரு வீடியோஸ் எடுக்கிறது, இப்படி தானே தவிர அதுக்குன்னு பர்டிகுலரெல்லாம் போக மாட்டேன். என் பசங்க இல்லாமலாம் என்னால் சே என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அவனுங்க தான். அண்ட் வந்து இனிமேல் அந்த பழைய விலாக்ஸ் எல்லாம் நான் போட்டுட்டேன்னா, அந்த பழைய விலாக்ஸ்லாம் எனக்கு காலி ஆகிடுச்சுன்னா இனிமேல் பசங்களை வீடியோவில் பார்க்குறது கஷ்டம்தாங்க. அதேமாதிரி இன்ஸ்டாகிராமில் பார்ப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, போஸ்ட்டு பார்க்குறது கஷ்டம். வேணால் ஸ்டோரி போடுவேன், போஸ்ட்டு கூட மேபி போட்டால் போடுவேன், ஆனால் போடாமல் இருக்க ட்ரை பண்ணுவேன். பசங்களை நான் காட்டாமல் இருக்கணும்னு பார்க்குறேன், எங்களோட பர்சனல் ரீசனுக்காக, பசங்களோட நல்ல ஒரு விஷயத்துக்காக. அண்ட் ஜெஃபர்சனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா என் இடுப்பு சைஸ் இருக்கான், இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்குது அந்த நாய்க்குட்டி. ஆனால் அந்த நாய்க்குட்டிக்கு 6 வயசு ஆக போகுது 31ஆம் தேதி வந்தால். எனக்கே ஷாக். ஏன்னா அவன் இவ்வளோ பெருசாக எப்படி வளர்ந்தான்னு நான் இன்னும் யோசிச்சுட்ருக்கேன். அதுக்கு ஃபுல் கிரெடிட்ஸ் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு தான் போய் சேரும். பிறந்ததுலேருந்து அவன் அவங்கக்கிட்டே தான் இருக்கான். மேக் வந்து இன்னும் குள்ளமாகவே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல், குழந்தையாகவே இருக்கிற மாதிரி. ஏன்னா அது என் கைக்குள்ளேயே வளர்ந்ததுனால எனக்கு அப்படி இருக்கா அப்படின்னு தெரியல. ஸோ வந்து என் பசங்க நல்லா பேசுகிறானுங்க, பெரியவனுங்களாயிட்டானுங்க. யாருன்னா எதனா சொன்ன சட்டுன்னு கேள்வி கேட்குறானுங்க, என்னை யாரையும் திட்ட விட மாட்டுறானுங்க, என்ன ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்கிறானுங்க. நான் ரொம்ப பிளஸ்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே எங்கள் அம்மாவோட அரவணைப்புலேயே நான் வளர்ந்துட்டுருக்கேன். அந்த எத்தனை பொண்ணுங்களுக்கு கிடைக்கணும் எனக்கு தெரியாது. நான் பிளஸ்டு தான் உண்மையாகவே. நல்ல ஒரு அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, பசங்க, வீட்டுக்கு வந்த மருமகளுங்க கூட ஓகே, எல்லாருமே சரி எனக்கு நல்லா அமைஞ்சிருக்காங்க. அதுக்கு கர்த்தருக்கு நான் முதலாவது நன்றி சொல்லிக்கிறேன். புது லைஃப்லேயும் நான் ரொம்ப ஹாப்பியாக, பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப ஜாலியாக அப்படி தான் இருக்கேன். எந்த ஒரு பிரச்சனையோ எதுவும் கிடையாது. என் வேலைக்கு போகிறேன், வீட்டுக்கு வரேன், பசங்களை பார்க்குறேன், என் டைம் என்னோடய மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக வீடியோஸ் பண்ணுறேன், சந்தோஷமாக இருக்கேன். இதில் எந்த ஒரு இதுவும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே எனக்கு கிடையாது. பசங்களை காட்டாததுக்கு பர்சனல் ரீசன் இருக்குது. அதை சொல்லுங்கள், என்ன பர்சனல் ரீசன் கேட்டிங்கன்னா அது பர்சனல் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என்னால் சொல்ல முடியாது ஏன் இதுக்குன்னா. இதுதான் மக்களே ரீசன். அடுத்தடுத்த விலாகில் பசங்களை பாருங்கள். அண்ட் ஒரு 5 விலாக்ஸில் வருவானுங்க, அதுக்கு மேலே ப்ளீஸ் பசங்களை கேட்காதீங்க. ஏன்னா அவனுங்களோட க்ரோத்துக்காக சொல்கிறேன். மேக்ஸன் இந்த வருஷம் ஸ்கூல் போகிறாங்க. 3.5 வயசு ஆகுது மேக்ஸனுக்கு. ஸோ இந்த வருஷம் ஸ்கூல் போயிடுவார் தலைவன். போயிட்டாருன்னா நல்லா சமத்தாக இது பண்ணிடுவாங்க. எல்லாருமே ரோட்டில் பார்த்து பேசுகிறீங்க, கேட்குறீங்க, ரொம்ப நன்றி. அண்ட் வந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு ரொம்ப அவசியம். நான் ஒரு டைம் சோர்ந்து போகும்போதெல்லாம் உங்கள் கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ஊக்கம் கொடுக்கும். மோனிகா யோ போல்ட் கேர்ள், வாங்க வந்து வின் பண்ணுங்க அப்படின்னு. அண்ட் வந்து லாஸ்ட்டில் ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. ரேபிட்டோவே புக் ஆகலை. 11 மணிக்கு நாங்கள் பீச்சை விட்டு வெளியில் போகும்போது ஹாப்பியாக இருக்கும் மக்கள்.